Hi Anba, welcome to Mobile Crime. In the video, நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை நீங்க பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அது ப்ளூ டிக் ஆயிடும். அந்த மாதிரி ப்ளூ டிக் ஆகாம நீங்க வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ் நீங்க எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எந்த விதமான அப்ளிகேஷன் வெளில டவுன்லோட் பண்ண போறது கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினல் வாட்ஸ்அப்லயே இந்த ட்ரிக் எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த விதமான அப்ளிகேஷனும் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வாட்ஸ்அப்பை வச்சு தான் இந்த ட்ரிக்கை நம்ம பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாவே பார்த்தீங்கன்னா அது ப்ளூ டிக்கில் அவங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவங்க மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணாமலேயே அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா அதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மெசேஜ் வந்துருக்குது. அதில் கடைசியாக உள்ள மெசேஜ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மெசேஜ் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணாமலே அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யார்கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கோ அவங்க நேமை கரெக்டாக அங்கே டைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மொபைலில் அவங்க பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே கரெக்டாக இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வந்த எல்லா மெசேஜுமே பார்த்தீங்கன்னா வரிசலாக இருக்கும். அதில் டைமும் இருக்கும். ஸோ கடைசியாக அவங்களுக்கு எப்போ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு அந்த ப்ளூ டிக் காட்டவே காட்டாது. அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருந்தாலுமே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளூ டிக்கே காட்டாது. ஸோ நீங்கள் பார்த்ததும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுத்து வெளியே போயிடலாம். நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட்ஸ்லேருந்து வந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காத மாதிரி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ப்ளூ டிக் போயிடும். ஸோ உங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக அந்த மெசேஜை கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கெல்லாம் ப்ளூ டிக் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெசேஜ்லாம் நீங்கள் ஈஸியாகவே பார்க்க முடியும். இது ஒரு சூப்பரான ட்ரிக் நண்பா. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.